கலரியாக இருந்துச்சு. கிட்ஸு கூட்டு வந்து பார்க்க முடியாது, யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாது. அருணோட யூஷுவல் படம் மாதிரி தான். எப்பவுமே அவர் ஆரம்பிக்கிறப்போ பயங்கரமாக ஒரு ஸ்டோரி பிளாட் வச்சு ஆரம்பிப்பார். பட் எண்டு முடிகிற போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மிஸ் ஆன ஃபீல் இருக்கும். என்னன்னா அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பட் அந்த மாதிரி டைரக்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் டைரக்ஷன்லேயே கவனம் செலுத்தலாம். ஒரு சீன் ஒன்று இருக்குது, இப்படி எடுத்து சுடுவா தாரா அந்த லாஸ்ட்ல ஒரு சீன். நான் லோகேஷ் வந்துட்டு டேரக்டராக பார்த்துட்டு மூவி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க வந்திருக்கேன் அவரது. ஓகே நல்லாயிருக்கும் நம்பி தான் வந்தேன். பட் கிரேட், சூப்பராக இருக்கு அவர் மூவி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமாம் நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு ஓவர் ரத்த கலரியாக இருந்துச்சு. கிட்ஸு கூட்டு வந்து பார்க்க முடியாது, யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியாது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சொல்லவா வேணும், சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. போத், he can do both. படத்துல ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? அருண் மாதேஷன் கேப்டன் மில்லருக்கு அப்புறம் இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, கேம்பிளிங் சொல்ல முடியாது. லைக் ஒரு ரவுடி கேங் மாதிரி கதை தான். எப்படி லைக் வந்துட்டு ரவுடிஸ், நல்ல ரவுடிஸ் இவங்க. போலீஸாக வந்து கொஞ்சம் கெட்டவங்களாக இருக்காங்க, நல்லவங்க யாருமே சொல்ல முடியாது, கெட்டவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க மூவியில். இருக்கு பார்க்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, நான் கண்ணு மூடிட்டேன், சாரி. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவலில் போட்டிருக்காரு அவர், செம்மையாக போட்டிருக்காரு. எஸ் செம்மையாக இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது தேட்டரில் எல்லாருமே ஒரே செம்ம கிளாப்ஸ். அதுக்கு தான் அனிருத் பிஜிஎம்காகவே அதுக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு படம், சூப்பராக எடுத்திருக்காங்க. அனிருத் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக நல்லா கேரி பண்ணியிருக்காங்க. அண்ட் லோகேஷ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா நடிச்சிருக்காரு. குட். யா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம். வயலன்ஸ் யா இட் வாஸ் நைஸ். ஒரு ஏ ரேட்டட் படத்துக்கு தேவையான வயலன்ஸ் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இல்லை ஃபஸ்ட் டைம் லோகேஷ் கனகராஜ் சார் நடிக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு, சூப்பர் மாசாக இருந்துச்சு. சூப்பர் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. மூவி ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. பிஜிஎம் எல்லாமே மாஸ் பண்ணிட்டாங்க. மூவி சூப்பராக ஓடும். அது வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அது எல்லாமே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இன்னும் பக்காவாக இருந்தது. தலை ரத்தம்லாம் அப்படியே தெரிக்குது தலை. படம் அருமை. மச்சான கேளுங்க, மச்சான் தான் அண்ணன் ஃபேனு. படம் லோகேஷ் ரெடி பண்ணிருக்காரு, எப்படி இருந்தாரு? பேர் வந்து அருண்ல, அவரு அந்த முன்னாடி தனுஷ் படம் ஒன்று எடுத்திருந்தாரு, கேப்டன் மில்லர்ல வந்து ஊருக்குலாம் தலை பொண்ணுக்கோசம் நான் வேணா பண்ணலாம் தலை. அந்த பொண்ணுக்கோசம் பண்ணலாம். தலை லோகே நம்ம மணியூர் பாவல குட் நைட் படம், அவரை இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கலாம். ஆனால் லோகே அண்ணனுக்கு பக்கா செட் ஆகுது இந்த படம். அவர் மணியை பார்த்த மாதிரியே இருக்குது லோகே அண்ணன், லோகே அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்குது மணி. படம் தரம் தலை அருமை. லோகேஷ் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா ஃபுல் ஃப்ளெஜ்டா நடிச்சிருக்காப்ல, எப்படி இருந்தது உங்களுக்கு பாக்கும்போது? ஃபர்ஸ்ட் டைம்னா ஹீரோ மாதிரிலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நடிச்ச மாதிரியே இல்ல. படம் அருமையா இருக்குது, சூப்பரா இருக்குதுன்ற நான் தான். அருண் மாதேஷன் பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லர், சானிகா இதெல்லாம் சரியா போல. இந்த படம் எப்படி இருக்கும்? இந்த படம் கண்டிப்பா போவோம். அந்த படம் ஏன் போலன்னு தெரியல, ஆனா இந்த படம் கண்டிப்பா. பொண்ணு பேர் என்ன மச்சான்? சந்திரா கோசம் கண்டிப்பா போவோம் தல. சந்திரா எப்படி இருந்தாங்க? ஐயோ நீங்க வேற ஒரு சீன் ஒன்னு இருக்குது, இப்படி எடுத்து சுடுவா தாரா அந்த லாஸ்ட்ல ஒரு சீன் அல்டிமேட் தல. வாமிகா பிடிச்சிருந்தா? ஐயோ தல சந்திராவை பிடிச்சிருந்தது. முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தாடா, பேர் என்னடா? ஒரிஜினல் பேர் சஞ்சனா. அவ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று நடிச்சிருப்பா தெரியுமா? அதே வெப் சீரிஸ் தான் அவன் இந்த ஹோட்டல்லையும் இருப்பா. அந்த சீனை பார்த்தது அப்படியே சூப்பராக இருந்தா. நல்லா இருந்தது படம். என்ன எதிர்பார்த்தாங்க? லோகேஷ் கனகராஜோட கதைக்கு தான் எதிர்பார்த்து வந்தேன். கொஞ்சம் அடிதடியெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. படம் நல்லா இருக்குது, அப்பா சென்டிமெண்ட்டு நல்லா இருக்குது. கதை பார்க்கலாம். 2 ஹீரோயினிக்கு தான் கதை மாதிரியே தெரியுது. அவங்க தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நாட்டு நடப்பில் நடக்கிறதுல கொஞ்சம் இதுவாக இருக்குது, பரவாயில்ல பார்க்கலாம். வயலன்ஸ் அது கொண்டு தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ நடக்கிற மாதிரி இல்லை, பரவாயில்ல பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. லோகேஷ் நல்லாவே பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, நல்ல கதை எழுதியிருக்காங்க ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பர் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ. போச்சு சாட்டிஸ்ஃபை தான். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவரோட அனதர் ராக்கிக்கு அப்புறம் இது ஒரு அவரோட ஒரிஜினல் பயங்கரமான ஒரு ஒர்க்கு. லோகேஷ் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா ஃபுல் டைமா ஒருத்தர் ஹீரோவா நடிச்சிருக்காரு, எப்படி இருக்கு பாக்க? ஃபுல் பண்ணியிருக்காரு. எப்படி சொல்கிறது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. 100%. நான் இன்றைக்கி மறுபடியும் நைட் வரணும். சும்மா எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரு பிளட் பாத்துன்னு சொல்லுவாங்கள்ல, மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு.
எனக்கு ஓகேவாக இருந்துச்சு தலைவா. பட் அந்த ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க, ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு படம் தான். முழுக்க பிளட் அண்ட் வயலன்ஸ் இருக்கிற படம். ஸோ ஒரு 2 hours 20 minutes கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும் ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க. பட் அதை தாண்டி மற்றவங்களுக்கு இந்த கதையை சார்ந்திருக்கிறவங்க, இந்த காமெடி எதிர்பார்க்குறவங்க அது மாதிரி எதுவுமே இல்லை. முழுக்க சீரியஸான படம். அருணோட யூஷுவல் படம் மாதிரி தான். எப்போவுமே அவர் ஆரம்பிக்கிறப்போ பயங்கரமாக ஒரு ஸ்டோரி பிளாட் வச்சு ஆரம்பிப்பார். பட் எண்டு முடிகிற போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மிஸ் ஆன ஃபீல் இருக்கும். இந்த படத்துலையும் அதுதான். பட் எனக்கு என்ன ஒரு ஹாப்பினா இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், லோகேஷோட டெபியூ, மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இந்த படத்தை சேவ் பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்ஷன் ஹீரோவாக நல்லா பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹீரோன்னு வரும்போது எல்லா விதமான எமோஷன்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இந்த படத்தில் கிடையாது. ஒரு முழுக்க சீரியஸான ரோல், அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் ஹீரோவே. என்ன சொல்ல போனால் அவர் மட்டும் இல்லைனா இந்த படம் ஒரு யூஸ்வலான படமாக கடந்து போயிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அவரோட மியூசிக் வந்து இந்த படத்தை வந்து வேறு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போயிருக்குது. படம் முழுக்க அவரோட மியூசிக் தான் படமே. ஆமாம், இதுவுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அவர் ஆக்சுவலாக அருணோட ஸ்டாண்டர்டு எப்படின்னா அவர் வந்து ஒரு ஆக்ஷன் படம், இந்த பிளட் அண்ட் வயலன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அவரோட படத்தில். ஸோ இந்த படமும் ஒரு படி மேலே தான் போயிருக்குமே தவிர எங்கேயுமே கம்மியாகல. ஏன்னா லோகேஷும் உள்ளே வந்தனால மேபி அது இன்னுமே இம்ப்ரூவைஸாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக அவரோட படம் யார் பார்ப்பாங்க அப்படின்னா அது யார் ஹீரோ அவரோட ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. அதை தாண்டி ஆக்ஷன் லவர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த படமும் அப்படி தான். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது தலை. நல்லா இருந்துச்சுப்பா, பிடிச்சது, செம்மையாக பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியாக பார்க்க முடியும். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. கதை நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. சும்மா ரிலீஸாக போச்சு படம், விறுவிறுப்பாக போச்சு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓவராலாக ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைய சொல்ல முடியாது. ஃபேமிலிஸ் வந்து பார்க்கலாமான்னு கேட்டால் நான் கொஞ்சம் எப்படின்னு சொல்லுதுனால ஏ சர்டிஃபிகேட் படம் ரொம்ப ராவாக இருக்குது. பட் ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து நீங்கள் கேங்காக பார்க்குறீங்கன்னா படம் ஒர்த்து அவ்வளோ. லோகேஷோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது ஹீரோ மெட்டீரியல் செட் ஆகல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஹீரோவாக தூக்கி சொல்லிவிட்டார். ஏற்கனவே அவரோட டேரக்டிங் பற்றி தெரியும் நம்மளுக்கு. கைதி விக்ரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் வயலன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அது ரொம்ப தூக்கலாக இல்லை. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே அதை கன்வே பண்ணியிருக்காரு. ஆனால் சொல்கிற மாதிரி கொஞ்சம் உப்புக்காரம் ஜாஸ்தி மாதிரி ஆக்ஷன் ரொம்ப தூக்கலாக தான் இருக்குது. அவரோட மியூசிக்காக தான் இந்த வாட்டி எல்லோரும் சொன்ன மாதிரி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி படத்துலையும் ரொம்ப கரெக்டாக செட் ஆகி நல்லா இருக்குது படம். காமன் பெரிய அல்டிக்கா இல்லாமல் ஒரு இந்த இது இல்லாமல் ஒரு சாஃப்டான அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அருமையாக பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. உண்மையிலே படம் நல்லா பார்க்கலாங்க, எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப அதான் ஒரு நிமிஷம் கூட தோய்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக போகுது படம். இருந்தாலும் பார்க்கலாங்க, அவ்வளோலாம் இல்லை. மற்ற படத்துக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப வயலன்ஸ்லாம் இல்லை. கரெக்டாக தான் மேட்ச் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கதைக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் மேட்ச் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உண்மையிலே அருமையாக இருக்குது படம். டிசி நிறைய பேருக்கு கரியர் பெஸ்ட்டு, அருணோட கரியர் பெஸ்ட்டு படம் அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அனிருத்தோட கரியரில் பெஸ்ட் ஆல்பம் அண்ட் சாங்ஸ் இந்த படம்னு சொல்லலாம். படம் ரொம்ப சவுண்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன தேவையோ அது இருக்குது. பலர்கிட்ட கலர் டோனு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. லோகேஷ் ஃபஸ்ட்டு படம் மாதிரிலாம் இல்லை, நிறைய படங்கள் நடிச்சுட்டு ஒரு சீசன்ட் ஆக்டர் மாதிரி இருக்கார். பட் என்னென்னா அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த மாதிரி டைரக்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் டைரக்ஷன்லேயே கவனம் செலுத்தலாம். பட் ஆக்டிங்கும் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாமிகா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வராங்க சஞ்சனா, அவங்களுமே எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம். இருக்குது வயலன்ஸுக்காக தான் ஏசிடி கொடுத்துருக்காங்க. பட் படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் இருக்குது, அதிகமாகலாம் இல்லை. ரொம்ப ரத்தம்னா அது இன்டர்வல் பிளாக்லேயும் கிளைமேக்ஸ்லையும் தான். படம் ஃபுல்லாக இல்லாமல் அந்த 2 இடத்துலையுமே அந்த 2 ஆக்ஷன் பிளாக்கும் நல்லா இருக்குது. அங்கே மட்டும் தான் ரத்தம் தெரிக்கும் காட்சி இருக்குது. சரியான கம்பேக். சாணி காகிதம் அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர் ரெண்டுமே பெருசாக போகல. பட் இது அவருக்கு சரியான கம்பேக். ஒரு லோகேஷ் எழுதின கதையை வந்து அருண் எடுத்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் எப்படி யோசிச்சான்னு தெரியல. வழக்கமாக தேவதாஸ் அப்படின்னா அது வந்து ஒரு சோகமாக அழுது வடிச்சிட்டு அப்படி எடுத்துருவாங்க. அதை வந்து அந்த தேவதாஸ் கேங்ஸ்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எப்படி யோசிச்சான்னு தெரியல. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா சாங்குமே செம்மையாக இருந்துச்சு. பிஜிஎம் தான் அனிருத்தோட பெஸ்ட்டு ஆல்பம் அண்ட் பிஜிஎம் இது. செம்ம சாட்டிஸ்ஃபை. ஃபேமிலி குழந்தைங்க பார்க்குறது கஷ்டம் ஏசிடி வீடுன்றதுனால. பட் மற்றபடி அடல்ட்ஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு ஆக்ஷன் படம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் மட்டும்தான் இருக்குது. பட் முகம் சுழிக்கும் காட்சிகள் நிறைய இருந்திருக்க வேண்டியது, அது எல்லாத்தையுமே தவிர்த்துருக்காங்க. அதுக்கும் பாராட்டுகள். சூப்பராக இருந்துச்சு படம், செமையாக பண்ணியிருந்தாரு. அவர் தான் லோகேஷோட ஃபேன், அவரை கேளுங்க. சூப்பர். லோகேஷ் வேறு லெவல், ஃபுல்லு பிளட்டு.
இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? செம்ம இன்ட்ரெஸ்ட். எப்படி முன்னாடி வந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் லோகேஷில் அந்த ஃப்ளேவரில் எப்படி பார்க்குறீங்க? லோகேஷோட ஃப்ளேவர் மாதிரி தான் இருக்குது. அவரும் ஃபுல்லாக பிளட்டு தெரிக்க இதுவும் ஃபுல்லாக பிளட்டு தான் படம் ஃபுல்லாக. ஆனால் செம்ம வேற லெவல். அப்புறம் இந்த படம் வருது அருண் மாதேஸ்வரன் நல்லா இருக்குது. நல்லா இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது படம். செம்மையாக இருந்தது. எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, பட் ஆனால் செம்ம ஃபுல்ஃபில். லைக் நானே ஒரு 3 தடவை கூட பார்க்கலாம். பட் ஆனால் படம் ஃபுல்லாக ஃபைட் இருந்துச்சு. பட் ஆனால் நமக்கு மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. செம்மையாக இருந்தது மூவி. கேப்டன் மில்லருக்கு அப்புறம் அருண் மாதேஸ்வரன் அதுக்கும் கேப்டன் மில்லே லைக் நல்லா இருக்கும், பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. பட் இது வேற லெவல், நெக்ஸ்ட் லெவலில் இருந்தது. லோகேஷோட ஆக்டிங் ஃபுல் பிளேஸ் அவர் புதுசாக நடித்த மாதிரியே இல்லை ப்ரோ. லைக் அவர் செம்ம ஆர்டிஸ்ட். அவர் வேற மாதிரி நடிக்கிறாரு படத்தில். ஸோ அதனால் பயங்கரமாகவே இருந்துச்சு. லோகேஷ் டைரக்ஷன் பண்ணுமா இல்லை ஹீரோவாக கண்டினியூ பண்ணலாம்? ரெண்டுமே பண்ணலாம். ரெண்டுமே கண்டிப்பாக பண்ணலாம். சூப்பராக இருந்தது. 2 ஹீரோயின்ஸ். ஸோ எப்படி இருந்துச்சு படம்? செம்மையாக இருந்தது ப்ரோ. லைக் சந்திரா கேரக்டர்லாம் வேறு மாதிரி. நீங்கள் போய்ட்டு பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியே பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அருண்மாதேஸ்வரன் டேரக்ஷன் வைஸும் ஃபஸ்ட் டைம் அணியோட பிஜிஎம் வந்து இந்த ரிலீஸ் ஆனது கேட்டது நல்லா இருக்குது எல்லாமே. யூஸ்வலாக அது பார்க்குறப்போ இந்த சீனுக்கு எது எலிட்டோ அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதை ஃபிக்ஸ் பண்ணதை தாண்டி இது வேணும் இது வேணாம் அப்படின்னு சொல்கிறத வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஃபைட் சீனாக இருந்தாலும் சரி, அந்த ராணஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ அது நல்லாயிருக்கு படம் பார்க்குறதுக்கு. சாட்டிஸ்ஃபைடு தான்.